பாம்பன் பாலத்தில் நடைபெறும் மீனவர்களின் சாலை மறியல் போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மண்டபம் பகுதியில் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கேட்போம். விஸ்வநாதன், வணக்கம். மண்டபம் பகுதியில் இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? ஏதேனும் ராமேஸ்வரம் செல்வதற்காக ஏதேனும் மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று அன்றாட வயிற்று பிழைப்புக்காக கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றது. அப்படி கைது செய்யப்படும் மீனவர்களை சிறையில் அழைப்பது மட்டுமில்லாது விடுதலை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு 1 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்பதோடு அவருடைய உடமையான படையிலும் அரசுரிமை கட்டி வருவதனால் மீனவர்கள் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர். இதனால் இன்று ஒட்டுமொத்த மீனவருமே ஒன்றிணைந்து பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்துக்கு இடையில அதிவிரைவாக ஆம்புலன்ஸுக்கும் 50 லட்சம் ரூபாய் வேணும்னா லாட்ரி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க ஒருத்தர் டிராகன் ஃப்ரூட் விளைவிச்சு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மீனவர்கள் வலியுறுத்திய சம்பவம் மீண்டும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாள்தோறும் ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு புதிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று ராமன் பாலத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தால் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களை போலீஸ் தடுப்புகள் அமைத்து மண்டபம் பகுதியிலிருந்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். அதே போன்று ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் பாம்பன் தலைப்பாலத்துக்கு முன்பாக, அதாவது சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து அனைத்து வாகனங்களையுமே செல்லாமல் போலீசார் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீப் அவர்கள் மீனவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் மீனவர் உடன்பாடு எட்டாவது தொடர்ச்சியாக சாலை பாலத்தை மீனவர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்படி மீனவருடைய முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, அதாவது இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விசைப்படகு நாட்டுப்பட அனைத்தையும் விடுதலை செய்யும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தை நான் கைவிடுவோம், அதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என்று தெல்ல தெளிவாக எஸ்பி அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலை பாலத்தை மீனவர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினால் வரக்கூடிய பயணிகளுக்கும் அன்றாட செல்லக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய அவருடைய சூழ்நிலையும் மிகுந்த பாதிப்புக்கு ஏற்பட்டு வருகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக மீனவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.